என் பேர் வெங்கட் சிங்கு. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. இந்த பையன் எப்படியாவது முன்னேறிடுவான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வரத்துக்கு முன்னாடி நிறையா பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவங்க எப்படியாவது இந்த பையன் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் சேர்த்துன்னு சொல்கிறேன். அப்புறம் இந்த படத்தை முழுக்க இந்த படத்துக்கு முக்கியமான ரீசனான மந்த்ரா சார் வந்து இவன் தான் ஹீரோன்னு இல்லை, இவனாச்சும் இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ரெண்டாவது ஜியோ சினிமாஸ் அவங்க இந்த அளவுக்கு கொண்டாந்து நிறுத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா யாருக்குமே ஃபஸ்ட்டு படம் இப்படி அமையாது. ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமேக்கு மொதல் படம் இப்படி கிடைக்கிறது எத்தனை பேருக்கு அமையுன்னு தெரியல. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப பிடிச்சி வச்சாங்க. ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை எப்படியாவது என் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம், எல்லாரும் மாதிரியும் கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ ஜெயிச்சிருவோம்னு நம்பிக்கை இருக்குது, ஜெயிச்சிருக்கோம். மேடையில் இருக்கும் சினிமா ஜாம்பவான்கள் அவர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கும் ஊடக மீடியா ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். பெல் அடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த படம் நல்லா வருங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, காலையில் தற்செயலாக நம்ம ஓதுவர் ஃபோன் அடித்தார். நீங்கள் உடனே இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தார். ஓதுவர்னா அவர் வந்து டெய்லி அண்ணாமலையார் முன்னாடி பாடிட்டுருக்கிறவர். அவர் வாழ்க்கையிலே ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு உயிர். அவர் முன்னாடி, கடவுள் முன்னாடி டெய்லி பாடிட்டு இருக்கிறவர். அவர் தற்செயலாக எனக்கு கால் பண்ணுறாரு. நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்னா உங்களை பார்த்துட்டு போகலாமான்னு. இல்லை, நான் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கேன் வாங்க நீங்கன்னா வந்து இங்கே வந்து கடவுள் வாழ்த்து பாடினார். அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து கடவுள் வாழ்த்து பாடினது இந்த படம் நல்லா வருங்கிற எனக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஸோ அதோட இந்த பேச்சை நிறுத்திக்கிறேன். நம்ம ப்ரொடியூசர் வாங்க, தயவு செஞ்சு நீங்கள் கீழே வாங்க சார் ப்ளீஸ். லெனின் பாபு சார், இவர் தான் பேக் போன் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் நம்ம ராஜ் வாங்க, இவர் தான் இபி. இவர் தான் இந்த படத்தை எனக்கு கொண்டு வந்தது. ஸோ இவருக்கு பெரிய தேங்க்ஸ். நம்ம டைரக்டர் மந்த்ரா, ஹீரோயின் இவானா, நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு ஹீரோயின், அவங்க ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ அண்ட் செகண்ட் ஹீரோ, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கவிதா மேடம் வர்ணிக்கிறது கேட்கறதுக்காக அடிக்கடி இந்த ஃபங்க்ஷன் மாதிரி இவ்விழாவிற்கு வருகின்றிருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த மதிமாறன் நிகழ்வு வந்து எனக்கு மிக நெருக்கமான ஒரு நிகழ்வு. என்னென்னா, இதோட இயக்குனரும் சரி தயாரிப்பாளரும் சரி எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இயக்குனர் மந்த்ரா வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2014 பழக்கம். ஒரு நல்ல திறமையான ஒரு இயக்குனர். இவ்வளோ காலதாமதமாக அந்த படம் பண்ணியிருக்காரு. அவர் திறமை மேலே வந்து எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. நான் அந்த படம் பார்க்கல, இருந்தாலும் சொல்கிறேன், சிறப்பாக பண்ணியிருப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு. ஏன்டா அவர்கிட்ட நான் நிறைய நேரம் பேசியிருக்கேன், நிறையா கதைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவர் திறமை மேலே வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. ரெண்டாவது பாலா சார் ஒரு அசோசியேட்டாக இருந்திருக்காப்ப நிச்சயமாக அந்த படத்தை சிறப்பாக பண்ணியிருப்பார்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் நம் நண்பர் நவீன் சீதாராமன், அவரும் எனக்கு ரொம்ப காலம் நண்பர். ரெண்டாவது நாங்கள் 2 பேரும் ஒன்றா பள்ளியில் படிக்கும்போது ஒன்றா, எனக்கு முன்னாடி சீனியர் நினைக்கிறேன் படித்த. அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். முதல் முறையாக எங்கள் ஊர் சைட்லேருந்து வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்கன்றது எனக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தோட வெற்றியை நான் என்ன பார்க்குறேன்னா, கார்த்திக் ராஜா சாரோட மியூசிக் வந்து மிக சிறப்பாக இருந்தது, பாடல்களும் சரி. ரெண்டாவது MS பாஸ்கர் சார் சமீப காலமாக நான் பார்க்குறேன், அவருடைய படங்கள்லாம் கதாபாத்திரத்தை வந்து கரெக்டாக தேர்வு பண்ணி நடிக்கிறார். இப்போல்லாம் பார்த்தா MS பாஸ்கர் சார் நடிக்கிறதுனால இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துட்டார். சமீப காலமாக அவர் படங்கள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். இது அவரை பெருமையாக சொல்லணுன்றதுக்காக சொல்ல, உண்மையாகவே சமீப காலத்தில் நான் பார்த்த MS பாஸ்கர் படம் அவர் தேர்வு பண்ணுற அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக நடிச்சு அந்த ஸ்க்ரீனில் முன்னாடிலாம் MR ராதா சார் நடிக்கும்போது பார்த்தோம்னா, அவரோட சிவாஜி சார் நடித்தாலும் சரி, எம்ஜிஆர் நடித்தாலும் சரி, யார் நடித்தாலும் அவர் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். அப்படி வந்து இப்போ MS பாஸ்கர் சார் படிக்கிற படங்கள்லாம் பார்த்தா அவருடைய கேரக்டர் வந்து அவர் அவ்வளவு தெளிவாக பண்ணி ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஸோ MS பாஸ்கர் சார் நடிச்சிருக்கிறது இதில் பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் நான் பார்க்குறேன். ரெண்டாவது இது கதைக்கான கதாபாத்திர தேர்வுகள்லாம் கதைக்கான தேர்வாக இருக்குது. அந்த ஹீரோவாக நடித்த
தம்பி வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருடைய உடல் மொழியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மந்த்ராவோட ஞாபகம் தான் வருது. மந்த்ரா எப்படி நடப்பா அப்படி அவருடைய உடல் மொழியை அப்படியே ட்ரைனிங் கொடுத்துருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் பார்க்கும்போது மந்த்ரா நடிச்சது மாதிரியே எனக்கு தோணுது. ஆனால் சிறப்பாக பண்ணியிருந்தாரு. கதாபாத்திரங்கள் தேர்வு மிக அருமையாக இருந்தது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு கதைக்கு வந்து அந்த கதை தான் பட்ஜெட்டை தீர்மானிக்கணுமே தவிர பட்ஜெட் வந்து கதையை தீர்மானிக்க கூடாது. அங்கே தான் நம்ம தோத்துறோம். இன்னைக்கு இப்போ பார்க்குற வாரத்தில் 10 படங்கள் வருது. எல்லா படங்களுமே தோல்வியை சந்திக்குது. நம்ம வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இல்லை மக்கள் ஆதரவு கொடுக்கல, இல்லை வந்து படங்கள் வந்து தேட்டருக்கு ஆள் வரல அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா இருந்ததுன்னா தேடி போய் பார்க்குறாங்க. நம்ம விமர்சனம் எழுதலை அப்படின்னா நல்ல படங்கள் கண்டிப்பாக எழுதத்தான் செய்கிறாங்க. என்ன இங்கே பிரச்சனைனா, தயாரிப்பாளர் சைடில் அது பிரச்சனை இருக்குது, இயக்குனர் சைடில் அந்த பிரச்சனை இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஒரு இயக்குனர் வர்றாரு, வந்து கதை சொல்லும் போது நான் ஒரு 2 கோடிக்கு ஒரு படம் வச்சுருக்கேன் சார், கதை வச்சுருக்கேன் சார்னு வராது. இல்லைங்க 2 கோடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு தயாரிப்பாளர் சொல்லுவார். இல்லை அப்படி பரவாயில்ல சார், ஒரு 1.25 கோடிக்கு பண்ணிடுவோம் சார் அப்படின்னாரு. இவர் ஒன்றாச்சு பரவாயில்ல 1.25 கோடி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவரும் ஒத்துப்பார். இப்படி கமிட் ஆகி தான் டைரக்டரும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க, ப்ரொடியூசரும் நமக்கு பட்ஜெட் கம்மியாக பண்ணி கொடுக்குறாருன்னு நினைப்பாரு. இப்படி காம்ப்ரமைஸ் ஆகி தான் கதை. ஒரு கதையை நல்ல கதையை தீர்மானிச்சு அந்த கதைக்கு தகுந்த பட்ஜெட் என்ன கேட்குதோ அந்த பட்ஜெட்டை செலவு பண்ணி சிறப்பாக பண்ணோம்னா நிச்சயமாக நல்ல படங்களை கொடுக்கலாம். ஒரு காலத்தில் சௌத்ரி சார் காலம்தான் வந்து சினிமாவோட பொற்காலமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ உதவி இயக்குநர்கள் வந்து இயக்குநர்களாக மாறினாங்க, எத்தனோ புதுமுகங்கள் வந்து நடிகர்களாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இனி திரும்பி வரணும் தமிழ் சினிமாவுக்கு. அதுக்கு நம்ம வந்து நல்ல கதைகளை தேர்வு பண்ணணும், நல்ல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு. நிறைய இயக்குநர்கள் புது இயக்குநர்கள் இருக்காங்க, ஆனால் வாய்ப்பு கொடுக்க முடியாத சூழல். இப்போ என்கிட்டலாம் வந்து ஏகப்பட்ட இயக்குநர்கள் புதுமுக இயக்குநர்கள் வந்து வாய்ப்பு கேட்டு வராங்க. ஆனால் சூழல் வந்து கொடுக்க முடியல. என்னன்னா வந்து அவங்க சொல்கிற பட்ஜெட்டு அதுக்கான ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக இன்னைக்கு அமைகிறது இல்லை, பண்ண முடியல. அப்படி ஒரு சூழல், அந்த சூழல் மாறணும். தமிழ் சினிமா சிரமம் மீண்டும் வந்து பெரிய ஒரு அந்த அதாவது 90களில் இருந்த மாதிரி 2000 இருந்த மாதிரி ஒரு பொற்காலம் திரும்ப தமிழ் சினிமாவுக்கு வரணும். அது இந்த படத்தின் மூலமா வரும் நம்புறேன். ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. கண்டிப்பா அந்த படம் வெற்றி அடையும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கதாபாத்திரனுடைய தேர்வு வந்து அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காப்ல. மந்த்ரா இந்த படம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி படமா இருக்கும். நவீன் சீதாராமனுக்கும் இந்த படம் மூலமா வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக ஒரு சிறந்தவன். ஏன்னா ஒரு சினிமாவுக்காகவே தன்னை அர்ப்பணிச்ச ஒரு கலைஞர். சொல்லும் போல நம்ம முருகன் மந்திரம் சொன்னது போல ஒரு சின்ன கேரக்டராக கூட யூஎஸ்ல இருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்து அது எவ்வளோ பெரிய கேரக்டர் அதெல்லாம் கேட்க முடியாது. எனக்கு வாய்ப்பு இருக்கா, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வரக்கூடிய ஒரு நபர். நான் யூஎஸ் போயிருந்திருக்கும் போது திடீர்னு கால் பண்ணி நான் படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் எனக்கே சாக்காக இருந்தது. எப்போ பண்ணாரு வருவன். ஏன்னா அந்த படம் வந்து ஏற்கனவே மந்த்ரா பண்ணுறாங்க, மந்த்ரா இவரும் சேர்ந்து பண்ணுறாங்கன்றது எனக்கு வந்து 3 நாளைக்கு முன்னாடி தெரியும். முன்னாடி தெரியாது எனக்கு. 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடையணும். அதுக்கு உங்கள் பத்திரிகையாளர்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். நீங்கள் நல்ல படங்களுக்கு வந்து எப்பவுமே ஆதரவு அளிச்சிருக்கீங்கன்ற மாற்று கருத்து யாருக்கும் இருக்காது. ஸோ இந்த படத்துக்கும் ஒரு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி வந்து நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். காலதாமதமாக வந்ததுக்கு மூலம் மன்னிக்கணும். இந்த மேடையில் அண்ணன் காளி வெங்கட் சொன்னது மாதிரி நான் எழுதலை, இருந்தாலும் வாழ்த்து சொல்ல அன்பையும் வாழ்த்தையும் தருவதற்கான மேடையாக தான் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் ஓடி வந்திருக்கிறேன். மந்த்ராவை பற்றி என்னுடைய மனைவி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து அந்த தேடுதல் காலகட்டங்களில் அவர் பட்ட போராட்டங்கள், அவரோட ஸ்கிரிப்ட் கூட என்கிட்ட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், படிக்க கொடுத்தது. அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மிகச்சிறந்த போராளி, நிறைய தேடுதலோடு இருந்தார் அப்படின்னு. அந்த நட்பில் இவர் இன்னைக்கு தான் நான் நேராக சந்திக்கிறேன். ஆனால் அவங்க சொல்லி அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை எனக்கு உண்டு. அதே மாதிரி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் வந்து இந்த படத்தை நம்பி மந்த்ராவையும் அந்த கதைக்களத்தையும் நம்பி இறங்கி இன்றைக்கு அதை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு காலகட்டம் ஒரு போராட்டம் வரும்போது பயம் வரும். அந்த பயத்தை மீறி இதை எங்கேயாவது நான் கொண்டு வந்து நிறுத்திடணும் அப்படிங்கிற அந்த போராட்டம் இன்னைக்கு அவர் வந்து வேற ஒரு களத்துக்கு எடுத்துட்டு வந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தே ஆகணும்னு அந்த பெரும் போராட்டத்துக்கான முயற்சி தான் இந்த மேடையாக நான் பார்க்குறேன். உண்மையிலேயே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கும் போது தான் நிறைய புதிய படைப்பாளிகளுக்கான கதவுகள் திறந்து விடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகன் வந்து இந்த படத்துடைய இந்த நிகழ்வுடைய கதாநாயகன் கார்த்திக் ராஜா. அவரை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் நான் பேசிகிட்டே இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்ப காலகட்டங்களில் பாடல் எழுதும் பொழுது இளையராஜா சாருடைய வீட்டுக்குள்ளே முதலாக நான் அடி எடுத்து வச்சது அவர் மூலியமாக தான் எடுத்து வச்சேன். அது பல நாள் இரவு பகல் பார்க்காம அவருக்கு ஒரு சின்ன ஸ்டுடியோ உள்ளே வச்சுருப்பாரு. அங்கேயே படுத்து அங்கேயே எழுதி ஒரு அற்புதமான இசையமைப்பாளர். அவருக்கான களம் இன்னும் கிடைக்கலைன்னு எனக்கு மிகப்பெரிய ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ திறமைகளும் அவ்வளோ அந்த உழைப்பும் கொட்டிக்கிட்டே இருக்காரு.
அவருக்கான சரியான ஒரு களம் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் அவரை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் நட்புக்குள்ள இருக்கும். எங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு நட்பு இருக்கு, தொடர்ந்து அது வந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த படம் மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிற நம்பிக்கை இருக்கிறது. அதே போல இல்லை நடித்தவர்கள், இந்த படம் வந்து எப்பயுமே ஒவ்வொரு சினிமாவும் இந்த சமூகத்தில் ஏதோ ஒன்று சொல்ல தான் வந்து கொண்டே இருக்கிறது. வெறுமனே ஒரு காலகட்டத்தில் பொழுதுபோக்காக வந்து போய்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் மலையேறி விட்டது. ஏதோ ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுது, அது எத்தனை போய் பேரை சேர்ந்து போகுன்னு தெரியுது. ஆனால் இந்த படம் உருவ கேளிகளை பற்றி ஒரு அழுத்தமான ஒரு பதிவு பண்ண வந்திருக்கிறது. எனவே நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு களம் பத்திரிகையாளர்கள் தான். எல்லாருமே உழைப்போம், புதிய படைப்புகள் வந்துட்டு இருக்கணும். காரணம், ஒரு சமூகம், எந்த சமூகம் படைப்பாளிகளையும் படைப்பையும் கொண்டாடுதோ அதுதான் உயர்ந்த சமூகமாக இருக்கும். அதுதான் வளர்ச்சி அடைஞ்ச சமூகத்தை வளர்த்து விடுவதற்கான ஒரு பெரிய காலகட்டம் இருக்கும். எனவே படைப்புகள், படைப்பாளிகளை எப்போதுமே நம்ம தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருந்துகிட்டே இருக்கும். படைப்புகள் மட்டும் புதிதாக இல்லை என்றால், புதிய சிந்தனைகள் இல்லை என்றால், மறுமலர்ச்சிகளும் பரிணாம வளர்ச்சிகளுமே இல்லாமல் தொலைஞ்சு போயிருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் நம்ம வந்து காடோடிகளாகவும் எங்கேயோ ஒரு தேடுதலை வேட்டையாடுகிற சமூகமாகவே வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். படைப்புகள் தான் நாகரிகத்திலிருந்து அடுத்தடுத்த கட்டத்தில் புதிய சிந்தனைகளை படைத்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற சமூகத்திற்கு இந்த கருத்தும் வேறொரு களத்தை எடுத்து போகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மிகச்சிறந்த உழைப்பாளிகள், போராளிகள் சேர்ந்து ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேடையில் உட்காந்துருக்கும் பெரிய எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான். ஒரு 8 years ஃப்ரெண்ட்ஷிப்பு. நாளைக்கு கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி என்னோடய தம்பி ராகுல் தான் வந்து டேரக்டர்கிட்ட இந்த ஷார்ட் ஃபிலிம் காமிச்சிருந்தாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக படம் பண்ணும்போது நான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது செஞ்சார். பட் என்னால் அந்த சமயத்தில் போக முடியல. பாலாசோர் படம் தான் மிஸ் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பேசவும் இல்லை, காலும் கிடையாது. ஆல் ஆஃப் த சடன் திடீர்னு ஒரு கால் வந்துச்சு, ஒரு படம் ஒன்று பண்ணுறேன் வாங்கன்னு. வந்தோம். ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. இவன் அவரோட ஹஸ்பண்டாக நடிச்சிருக்கு இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ப்ரொடியூசரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு படம் வந்து இவ்வளோ தூரம் பெருசாக ப்ரீ ப்ரொடக்ஷன், ஷூட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன், ரிலீஸ் வரைக்கும் வர்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஆஸ் எ ப்ரொடியூசர் எனக்கு தெரியும். பெரிய படங்கள் பண்ணல, ஒரு சின்ன படம் தான் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஒரு யானை பலம் வேணும் ஒரு ப்ரொடியூசருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார். உங்களை மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் வளரும் டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இது ஒரு வாழ்த்து மேடம். மந்த்ரா வந்து ஏற்கனவே டைரக்டர் ஆனவன். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஆரம்பித்து அது ட்ராப் ஆகி படம் நடக்கலை அந்த படம். அதுக்கப்புறம் பல போராட்டத்துக்கு அப்புறமா இந்த கதையை எடுக்கிறான். அதான் தெரியும். என்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி அடுத்தது பாலாசார்கிட்ட போய் ஒர்க் பண்ணான். முதல் படம் எடுத்து பாதியில் வராமல் இருக்கிறவனுக்கு இருக்கிற வலி வந்து யாராலையுமே வெளியில் சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய வலி. அந்த போராட்டத்துக்கு அப்புறமா அடுத்து ஒரு படம் எடுக்கிறான்னா வியாபார ரீதியாக ஒரு படம் வரும். இது அவங்களுக்கு சேஃபாக இருக்கணும், இவங்களுக்கு சேஃபாக இருக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், இப்படி கொடுத்தோம் நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்றது ஒரு திங்க் இல்லாமல் இப்படி ஒரு படத்தை எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அந்த படத்துக்கு அவனுக்கு ஒரு பேக் போனாக இருந்து எடுத்த இந்த ப்ரொடியூசர் அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இதுதான் தைரியம், இதுதான் வெற்றி அடையும். சினிமாவில் ஒரு லக் இருக்குது. ஒரு எப்படின்னா ஒரு டைட்டில் சேஞ்ச் ஆச்சுன்னா அது திடீர்னு ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணிடும். அந்த மாதிரி இந்த படம் காம்ப்ளெக்ஸ்லேருந்து இப்போ மதிமாறனா மாறி இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணும், அது மட்டும் தெரியுது. தென் இன்னொன்று வந்து இந்த கல்லணை நம்பு குள்ளனை நம்பாதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நானே குள்ளன் தான். என்னோட உயரமாக இருக்கிற பசங்களுக்கு நான் குள்ளன் தான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னை குள்ளன் தான் கூப்பிடுவானுங்க. கல்லணை நம்பு குள்ளனை நம்பாதன்னாக்கா அவனுங்க எல்லாரை விட இந்த குள்ளன் வந்து மிகப்பெரிய ப்ரில்லியண்ட்டாக இருப்பான். அதுதான் அவனுங்களுக்கு இந்த அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த படம் இவனுக்கான படமாக இருக்கும். இவனுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இவனோட பர்ஃபார்ம்லாம் நான் பார்த்துட்டேன், வேற லெவலில் இருக்குது. இவனோட ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜாக இருக்க போது அதுக்கு என்ன வாழ்த்துக்கள். அப்புறம் மேடையில் வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் பேசணும். தேங்க்யூ.